கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா எத்தை குறித்தும் கவலைப்படாதே. பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம்ம எப்படி இருக்கணும் விரும்புகிறார் உங்களுக்கு தெரியுமா? 1 கொரிந்தியர் 7:32 அது முன்னும் பின்னும் நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். அப்போ ஆண்டவருடைய விருப்பம் என்ன? நீங்களும் நானும் கவலை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்குறேன். கவலை இல்லாத ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை நம்ம இந்த பூமியில் பார்க்க முடியுமா? இல்லை. எல்லாரும் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறாங்க. சில பேர் நடந்ததை குறித்து கவலைப்படுறாங்க. சில பேர் நடக்கிற காரியத்தை குறித்து கவலைப்படுறாங்க. இன்னும் வேறு சிலர் நடக்க போகிற காரியத்தை குறித்தும் கவலைப்படுறாங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நடப்பதெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே, நடந்ததெல்லாம் நன்மைக்கே நன்மைக்கே. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நீங்கள் எத்தை குறித்து கவலைப்படாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்துக்கு மேலே ஜெயத்தையும், செல்வத்துக்கு மேலே செல்வத்தையும், ஆசீர்வாதத்துக்கு மேலே ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6-7 வசனம் வேதாமத்தில் மிக முக்கியமான வசனங்களில், வாக்கியங்களில் இதுவும் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, நல்லா அண்டர்லைன் பண்ணிங்க, எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும். நம்ம இருதயத்தை காக்கணும், நம்முடைய சிந்தையை காக்கணும், நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொள்ளணும். இந்த 3ஐயும் காத்துக்கொள்றதுக்கு ஒரே ஒரு வழி, ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஒன்றுக்கும் சில சிச்சுவேஷனில் கவலைப்படாமல் இருக்க முடியுமா? அதுதான் விசுவாசங்க. கவலைப்படாமல் இருக்கிறது தான் விசுவாசம். ஒரு நாள் ஒரு சகோதரி, அவங்களுடைய மகள் 3 பேரும் என்கிட்ட ஜெபிக்கிறதுக்காக வராங்க. கண்ணீரோடு கவலையோடு வராங்க. என்ன அப்படின்னா, சோமாலியல் கடல் படை இவரை, அவருடைய கணவரை, இந்த பிள்ளைகளுடைய அப்பாவை சிறைபிடிச்சிட்டு போயிட்டாங்க. அரசாங்கத்தை மிரட்டிட்டு இருக்கிறாங்க. இவருக்கு முன்னாடி ஒருத்தங்களை பிடிச்சாங்களே, அவங்கள கொன்னுட்டாங்க. இப்போ எங்கள் அப்பா உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையானே தெரியலை. இந்த நேரத்தில் அவங்கள பார்த்து கவலைப்படாங்கன்னு சொல்ல முடியுமா? ஆனால் ஆண்டவர் சொன்னால், நீ கவலைப்படாத, நான் பார்த்துக்கொள்வேன். 1 பேதுரு 5:7 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பான். அந்த 3 பேரும், அந்த சகோதரியும் அவங்க மகா நாங்கள் கர்த்தர் மேலே வச்சுட்டாங்க, நான் கவலைப்படுறதில்லை. அடுத்த நாள் அவருடைய கணவர் ஃபோன் பண்ணாங்க, என்ன மட்டும் விட்டுருக்குறாங்க, நான் வெளியே வந்து ஃபோன் பண்ணுறேன், நான் இந்தியாவுக்கு வந்துடுவேன். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் கவலை எதுவாக இருந்தாலும் அத்தனை கவலைகளையும் கர்த்தர் மாற்ற வல்லமையில் தேவனாக இருக்கிறார். அவர் மாற்றுவார். கலங்காதீங்க. கர்த்தர் நிச்சயமாக அற்புதம் செய்வார். ஜெபிக்கலாமா? தகப்பனே, உடைய கவலைகளை எல்லாம் மாற்றும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனில் பிதாவே. ஆமென், ஆமென். ஒன்றுக்கு கவலைப்படாதீர்கள். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.